ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தோசை இப்படி மட்டும் செஞ்சு கொடுத்துடாதீங்க, அப்புறம் என்னை திட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மாவு இருக்காது. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு நல்லா மொத்தம் மாவும் மெலிசா எல்லாம் தேய்க்காமல் ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் குறுக்கு எடுத்து நறுக்க கட் பண்ணி வச்சுட்டு, அப்படியே பரவாயில்ல தூவி விட்டுட்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் லைட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதுலேயும் தூவி விட்டுட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா தூவி விட்டுடலாம். உங்களுக்கு அதுவும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லாட்டி கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோடு நீங்கள் கேரட் போட்டோட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பொடி கொஞ்சம் பரப்பரன்னு தூவி விட்டுட்டு, நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா மேலால் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வேக விடணும். வேக விட்டோடனே நல்லா லைட்டாக அமுத்தி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி விடணும். அப்புறம் எடுத்து பொத்துனாப்பு எடுத்து போட்டு ரோஸ்ட் ஆகணும். நல்லா அங்கங்கே அமுத்தி விடணும். இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி பொன்முருவலாக இருக்குது. அப்படிங்க உங்களுக்கெல்லாம் மிச்சம் இருக்குது இந்த தோசை. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.